Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தூத்துக்குடி கயத்தாறு அடுத்த தெற்கு மயிலுடையைச் சேர்ந்தவர் செல்வம். இவரது மகள் அபிச்செல்வி வயது 19. இவருக்கு சேலத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத்துடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இவர்களது காதல் விவகாரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது. அபிசெல்வியின் பெற்றோர் காதலை கைவிடுமாறு கண்டித்தனர். அப்போதே மனமுடைந்த அவர் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். பெற்றோர் தரப்பில் கண்டிப்பது குறைந்தது. இருந்தாலும் காதலை கைவிடவில்லை. ஹரிபிரசாத்துடன் தொடர்ந்து பழகி வந்தார். இந்நிலையில் அபிசெல்வி ஹரிபிரசாத்துடன் செல்போனில் பேசியதை சில நாட்களுக்கு முன் அவரது அண்ணன் சிவஞானம் பார்த்துள்ளார். காதலை கைவிட சொல்லி தங்கையை மீண்டும் கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது. மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் மனமுடைந்த அபிசெல்வி விஷம் குடித்தும் தூக்கிட்டும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. போலீஸ் நடத்திய விசாரணையின் போதும் அவரது அண்ணன் சிவஞானம் அதைத்தான் சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தார். என் தங்கையுடன் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் மனமுடைந்த அவள் வீட்டிலிருந்த கெமிக்கல் பொடியை தண்ணீரில் கலந்து குடித்தார். அவளது அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டார். சீலிங் ஃபேனில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என சிவஞானம் வாக்குமூலம் அளித்தார். இதை அடுத்து அபிசெல்வியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வு அறிக்கைக்கும் சிவஞானம் கொடுத்த வாக்குமூலத்திற்கும் முரண்பாடு இருந்துள்ளது. இறந்த அபிசெல்வியின் உடலில் சில இடங்களில் காயங்கள் இருந்ததும் மேலும் தாக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் அபிசெல்வியை நான் தான் கொன்றேன் என அவரது அண்ணன் ஒப்புக்கொண்டார். அபிசெல்வி காதலித்து வந்த வாலிபர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இதனால் அபிசெல்வியின் காதலுக்கு பலமுறை குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அபிசெல்வி தனது காதலை கைவிடாமல் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவஞானம் அவரை ஆணவ கொலை செய்துள்ளார். இது யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக தனது தங்கை தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதை அடுத்து சிவஞானத்தை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் எஸ்தர் பாலினையும் கைது செய்து விசாரிக்கின்றனர்.